நேற்று நம்ம வந்து எப்படி உச்சரிக்கணும்னு சொல்லிக் கொடுத்தோம். ஒரு எழுத்துக்களும் எங்கேருந்து பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம சொல்லிக் கொடுப்போம். கொஞ்சம் கவனமாக கவனிச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். ஃபர்ஸ்ட் வந்து அ, இது நம்ம சாதாரணமாக அப்படி சொல்கிறது தான். அதுதான் பா இருக்குது பார்த்தீங்களா. நம்ம பா சொல்லும்போது நம்மளுடைய உதடுகள் இருக்குது பார்த்தீங்களா. உதடுகளை வந்து வெளிப்பக்கம் உள்ளது காய்ந்த உதடு, உள்பக்கம் உள்ளது ஈரமான உதடு இருக்கா. அந்த ஈரமான உதடு ரெண்டு பக்கமும் மேலேயும் கீழேயும் சேரும்போது தான் நமக்கு பா அப்படிங்கிற எழுத்து வெளியாகுது. சரிங்களா. மஹ்ரஜ் வந்து தஜ்வீது முறைப்படி ஓதுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ பாவுடைய மஹ்ரஜ் இப்படித்தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. நம்ம சின்னதில் எப்படி சொல்லுவோம், பே பே தே சே அப்படி தானே சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறது ரொம்பவே தவறான விஷயம். இந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும், ஒரு எழுத்துக்களையும் உச்சரிக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. சரிங்களா. குர்ஆன் ஓதுறதுக்கு நமக்கு அடிப்படையாக இருக்கிறதே இந்த எழுத்துக்களை கவனமாக நம்ம உச்சரிக்கிறது தான். அப்போது அந்த வரிசையில் பா அப்படிங்கிறது ஈரமான இரு உதடுகள், மேல் கீழ் உதடுகள் இணையும் போது தான் நமக்கு பா அப்படிங்கிற எழுத்து வெளியாகுது. இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் நம்ம வந்து அடுத்தடுத்த மஹ்ரஜுக்கள் பற்றி சொல்லித்தரோம் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். சரிங்களாமா. உங்களுக்கு வந்து என்கிட்ட கற்றுக்கிறதுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா, அதாவது 2 மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தஜ்வீது முறைப்படி குர்ஆன் ஓத சொல்லி கொடுத்துருவோம். வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.